தாவேகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். பிரகாஷ், நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டேருந்தே தொடங்குறேன். திமுகவிலிருந்து இன்னும் 2 சிட்டிங் அமைச்சர்கள் தாவேகாவுக்கு இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ப்ளஸ் அதிருப்தியாளர்கள் வந்து தாவேகாவுக்குள்ளே டிசம்பர் மாதத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்றாங்க. இத்தனை நாளாக தங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, வாக்கு வங்கி அதிகமாக இருக்குன்னு விஜய் தாவேகா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அதிமுக திமுகவினுடைய தலைவர்களை டார்கெட் பண்ணுறது எதை காட்டுது? நல்ல கேள்வி, நல்ல தலைப்பும் கூட. இப்போ எனக்கு வந்து சின்ன வயசில், இந்த வயசில் இல்லை, சின்ன வயசில் ஒரு நல்ல நடிகையை பிடிக்கும், ரைட்டா? மணந்தால் அவ்வளோதான் மணக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த நடிகைக்கு அது பிடிக்கணும். ஒன்று, திமுக அமைச்சர்களில் யாரை இவங்க குறி வைக்கிறாங்க, யார் வந்து மோசமாக இருக்காங்க? திமுக அமைச்சர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வந்து தாவேகாக்கு வருவாங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் வந்து பல கட்சிகள்லேயும் நண்பர்கள் உண்டு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய கான்ட்ரவர்ஷியல் நண்பர்கள்லாம் சில பேர் உண்டு. அதனால தான் அவரோட டேப்பு கூட வெளியாச்சு, அவர் பேசினதாக ஒரு டேப்பு கூட வெளியாச்சு. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் கட்சியே அவங்களது தான், ரைட்டுங்களா? அந்த கட்சிக்கே சொந்தக்காரங்க அவங்க தான். ரெண்டாவது, திமுகலேருந்து நீக்கப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர், மனோ தங்கராஜ், ஆவடி நாசர், திரும்பவும் வந்து அவங்களுக்கு பர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயம் என்பதும் இல்லை. திமுக தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகி போயிடுச்சு, ரைட்டுங்களா? தேர்தலுடைய 300% ஒர்க்கு அவங்க என்னென்ன ஒர்க்கோ இன்க்ளூடிங் என்னென்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் கூட அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அவங்க தயாராக இருக்காங்க. பெண்ணு தயாராக இருக்காங்க, வியூகங்கள் தயாராக இருக்காங்க. காங்கிரஸ் கூட ஒரு 39 சீட்டு கொடுங்கன்னு கேட்குது. 39லாம் கொடுக்க முடியாது, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு, அதுன்னு மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாவேகாக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம், அது ஒரு டீம். சசிகாந்த் செந்தில், பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த கரூர் MP ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், KC வேணுகோபால், இப்படி ஒரு டீம், அது ஒரு டீம் போயிட்டு. இதெல்லாமே திமுக தயாராக இருக்குது. திமுகலேருந்து யாரும் வர்றதுக்கான விஷயம் இல்லை. ரெண்டாவது, செங்கோட்டையன் மூலமாக வந்து அதிமுகலேருந்து டேக் பண்ணோம் அப்படின்றது ஒரு டேக். எடப்பாடிக்கு செங்கோட்டையன் எதிரி, செங்கோட்டையனை பிடிக்காது. KC கருப்பண்ணன் அப்படின்னு ஒரு மந்திரிக்கு அவர் ஃபேவராக செங்கோட்டையன் போக, இவர் அகென்ஸ்டாக போக, அதான் மோதல். அவரே செங்கோட்டையனே சொல்கிறார், என்னை நீக்கணும்னு எடப்பாடிக்கு ஆசை, அதனால் அவர் நீக்கிட்டாருன்னு. அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறவங்க கூட எல்லார் கூடயும் எடப்பாடி ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கார். அவங்க 5ஆம் தேதி ஜெயலலிதாவோட நினைவு நாள், 11ஆம் தேதி பொதுக்குழு, இதுக்குள்ளே அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து 20%, 25%, 30%, 35%லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போது செங்கோட்டையன் ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது, ரைட்டுங்களா? மருது அழகராஜ் ஓப்பனிங் கிடைக்கல, காளியம்மாள் ஓப்பனிங் கிடைக்கல, செங்கோட்டையன் ஒரு ஓப்பனிங் கிடைச்சோடனே செங்கோட்டையன் மூலமாக செங்கோட்டையனுக்கு நாங்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்தோம் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். பல பேட்டிகள்லேயும் அவர் சொல்கிறாரு. பேட்டிகளில் தான் நம்ம பார்க்குறோம் ஆதவ் அர்ஜுனை. எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, ஆதவ் அர்ஜுன் வந்து இது வரைக்கும் விஜயை ஸ்ட்ரெயிட்டாக பர்சனலாக பார்த்ததே கிடையாது. இப்படி சொல்கிறீங்க? இல்லை, பொது மேடைகள்லாம் வந்து தட்டி கொடுக்குறாரு, பக்கத்தில் ஃபோட்டோ வைக்கிறாரு, தனியாக பேசுனது இல்லை. அவர் விஜயை கூப்பிட்டு பேசுகிறேன்னு வரேனே அப்படின்னும்போது, வாங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடுங்க, பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு வந்துடுங்க, இல்லை பனையூர் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவார். இவர் போவார். ஆனால் இவர் போகிறதுக்கு முன்னாடியே புசி ஆனந்தும் ஜானும் அங்கே இருப்பாங்க. ஜானும் புசியும் இல்லாமல் இது வரைக்கும் விஜயை அவர் பார்த்ததே கிடையாது. 2 பேரும் தான். அவர் தான் எல்லா ஃபினான்சியர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து அவர் தான் பண்ணுறாரு, போகிறாரு, எல்லா விஷயத்துக்கும் துணையாக நிற்கிறாரு, ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாரு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இவர் அவ்வளோதான், ரைட்டுங்களா? செங்கோட்டையனுடைய ஆக்சஸ் டு ADMK மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டெட். அவர் அவ்வளோ பெரிய ஆக்சஸ் அவருக்கு இருக்கும்னா, அவர் கூடவே வந்து ஒரு 4 MLA ராஜினாமா பண்ணியிருப்பான்.
56 57 எம்எல்ஏ இருக்கான். இல்லை, ஆனால் இந்த டார்கெட்டை வந்து செங்கோட்டையனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. கொங்கு மண்டலத்தை பலப்படுத்துதல் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை தாவேகாவுக்குள்ளே கொண்டு வருது. ரொம்ப டேட்டா வைஸாக சொல்கிறாங்க. அப்படின்றப்போ வட சென்னையிலேருந்து சிலரை சொல்கிறாங்க, டெல்டா மாவட்டத்திலேருந்து சொல்கிறாங்க, மேற்கு மண்டலத்தில் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க ஏரியாவை. அப்படின்றப்போ அங்கே யாருன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆமாம், செங்கோட்டையனால் அதிமுகலேருந்து வெளியில் போனவங்க ஒரு 21 பேர் இருப்பாங்க. முத்துசாமி, இன்னும் பலர், 21 மெம்பர்ஸ், ரைட்டுங்களா? அதிமுகலேருந்து அவரால் வெளியே அனுப்பப்பட்டவங்க. அவர் இன்டேக் பண்ணால் அதிமுக ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ பண்ண வரைக்கும் அவரோட ஆட்கள் தான், வேறு யாரும் கிடையாது, ரைட்டா? சத்யபாமா, அதை தாண்டி கொஞ்சம் பேர், இவ்வளோதான். அந்த 2 தொகுதி ஒன்றியத்துக்குள்ளே தான் அவருக்கு ஆன செல்வாக்கு. 52 வருஷமாக அவர் இருக்கார். ஏகப்பட்ட அவர்கிட்ட பணம்லாம் நிறைய இருக்குது. அவர் பல வகையில் பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவர் அந்த பணத்தெல்லாம் வச்சுருக்காரு. அவர் மேலே 4 கேஸ் இருந்திருக்கு. 91 96 ஊழல் வழக்குகள் 4 கேஸ் இருந்திருக்கு. வாச்சாத்தி இருக்குது, நிறைய இருக்குது அவர் மேலே. அலிகேஷன்ஸ் வந்து அவர் மேலே சொல்லிக்கிட்டே போகலாம். இஸ் நாட் மிஸ்டர் க்ளீன். ஆனாலும் அவருக்கு அதிமுகவில் ஒரு தலைவர்ன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு கேள்விக்குறி தான். அது இப்போ எடப்பாடி போய் கோபியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி அவர் சொல்கிறார் வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு. அதிமுக கூட்டங்கள் அப்படி தான் வரும், நிறைய கூட்டங்கள் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விமர்சனம் அதிமுக கூட்டங்கள் மேலே வரும். ஆனால் எடப்பாடி வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் தட் செங்கோட்டையன் இஸ் நத்திங். அதை வந்து ஏடிஎம்கே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரிய அளவுக்கு எதிர்த்து நிற்குது. இவங்களால் வந்து புதுச்சேரியில் 5ஆம் தேதி ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு, ஜீப் ஷோ நடத்துறதுக்கு, ரோட் ஷோ நடத்துறதுக்கு இவங்களால இன்னைக்கு வரைக்கும் பர்மிஷன் வாங்க முடியல. 3 தடவை ரிஜெக்ட். இல்லை, அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட இத்தனை நாளாக திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டு வந்த தாவேகா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது எதை காட்டுது? அவங்க பல விஷயங்கள் சொன்னாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் ஊழல் செய்கிறவங்க, அவங்களுக்கு கொள்கை இல்லை, தாவேகா தான் உண்மையான கொள்கையோடு ஒரு லட்சிய ஆட்சி அமைக்கிறதுக்காக வரோன்னு சொல்லும்பொழுது திமுகவினுடைய தலைவர்களை கடன் வாங்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்படின்னா இத்தனை நாளாக விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளுக்கு என்ன சொல்றாங்க, என்ன வியூகம் கட்டமைக்கிறாங்க? அதாவது பிஜேபி தான் வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க. அமலாக்கத்துறையில் நிறைய பேர் 40,000 கோடி மகாராஷ்டிராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் சரத்பவாருடைய சொந்தக்காரர் 40,000 கோடினாங்க. இங்கே வந்தவொடனே வாஷிங் மிஷின் அவர் மிஸ்டர் க்ளீன். அதே மாதிரி திமுக ஊழல் கட்சி, திமுக அமைச்சர்கள்லாம் ஊழல் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் மிஸ்டர் க்ளீன். செங்கோட்டையன் மேலே வராத குற்றச்சாட்டுகள் கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அவர் இங்கே வந்தால் மிஸ்டர் க்ளீன். ஸோ இவங்க வந்து பாஜகவுக்கு அடுத்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வாஷிங் மிஷினை வச்சு கட்சி நடத்தக்கூடிய இயக்கம் வந்து தாவேகா அப்படின்றது தான். போகிற போக்கில் சொல்கிறது தான் சார் இதுதான். அவர் வராரு, இவர் வராரு. ஏன்னா சிங்கப்பூரில் கேட்டாங்க, சின்னமனூரில் கேட்டாங்க, சீர்காழியில் கேட்டாங்க, என் கரகம் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் இது. அந்த மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனோடைய அந்த பேட்டி, அந்த பேட்டியில் அவர் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள். வேற எதுவுமே கிடையாது. வேற இன்புட்ஸ் வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ தாவேகாவினுடைய இந்த கருத்து மேலே வருது அப்படின்னா இதில் ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஒன்று, கட்சியை கட்டமைப்பதற்கான வலுவான தலைவர்கள் இல்லை அப்படின்றதும், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான முக்கியமான ஆளுமைகள் இல்லை அப்படின்றதான இது மூலமாக இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. அதாவது தலைவர்கள் இல்லை, விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் திமுக அதிமுகவில் தான் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வந்துட்டால் எலெக்ஷன் ஒர்க்கு ஈஸி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க ஒரு பத்திரிகையில். இதெல்லாம் ஒரு வியூகம் தானே தவிர இவங்க வந்து ட்ரை கூட பண்ணலாம், அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் திமுகலேருந்து மொபிலைஸ் ஆகி வரணும் அப்படின்றது ரூலிங் பார்ட்டி. அவங்க ரூலிங் பார்ட்டி ஒரு ஃபார்மடபுள் அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அவங்க வந்து 200+ நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய பார்ட்டி. அதிமுக வந்து ஆன்டி இன்கம்பன்சியை டார்கெட் பண்ணிவிட்டு திமுக வந்து சொத்து வரி உயர்த்திருக்கு, மின்கட்டணம் உயர்த்திருக்கு, போக்குவரத்து உயர்த்திருக்கு. திமுகவுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணக்கூடிய கட்சி நம்ம தான், அதிமுக தான். ஆகவே நமக்கு வந்து எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட லெவலில் போகிறாங்க. மைனஸ் உங்களுக்கு எங்கே லேப்ஸ் இருக்குன்னா அங்கேருந்து தான் எல்லாமே வரும். ப்ரீடிங் கிரவுண்ட் அங்கே தான்.
பார்த்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ், ரைட்டுங்களா, சசிகலா, இங்கே தான் வந்து கேப் இருக்குது, லேப்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் ஆர்கனைஸ்டு இல்லாமல் இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இங்கேருந்து பிடிக்கலாம், தூக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆட்களை வேணால் தூக்கிட்டு வரலாம். அவங்கள விஜய் வந்து அலையன்ஸ்கே கொண்டு வரலாம், டிடிவி சரி. அப்போ கொண்டு வரலாம். அப்போ இந்த வியூகம் எதற்காக கட்டமைக்கப்படுது அப்படின்ற கேள்வி வரும்ல இந்த இடத்துல. இது என்ன அஜெண்டாவோட இது பரப்பப்படுது? இவங்க சொன்னாங்க இல்லையா 20% ஓட்டு இருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்ததுனால அது 38% ஆயிடுச்சு. அதான் ப்ரெஸ் மீட் அன்னைக்கு வந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவர் வந்து ரெடி யூஸ் பண்ணிட்டு ஆதவ் அர்ஜுன், அது வந்து அவங்களோட வியூ. எனக்கு 20% வந்துடுச்சு, 30% வந்துச்சு, 40% வந்துச்சு, இப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. இப்போது அதிமுகலேருந்து வராங்க, திமுகலேருந்து வராங்க, மற்ற கட்சிகள்லேருந்து வராங்க, சீமான் கட்சியிலேருந்து வராங்க, திருமா கட்சியிலேருந்து வராங்க, இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். இல்லை, முதல் கட்டமாக இவங்க வந்து தங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் விஜயோடைய பிரச்சாரத்தில் கூடுறாங்க, அதுவே வந்து வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கான ஒன்றா இருக்குது. இப்போ ரெண்டாவது கட்டமாக அதிமுக திமுகவினுடைய தலைவர்கள் அதிருப்தியாளர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது என்ன நரேஷனை செட் பண்ணுறாங்கன்னு கேட்க. அதாவது இவங்க வந்து அடுத்த ஆட்சிக்கு வர போகிறாங்க, அடுத்த ஆளுங்கட்சி இவங்க தான், ஆளுங்கட்சி இவங்க தான்றதுனால எல்லாரும் கிளம்பி வராங்க. ஏங்க செங்கோட்டையன் வந்து எத்தனை நாளுங்க ஆச்சு? கேபி முனுசாமி வராருன்னு சொன்னாங்க, கேபி முனுசாமி வந்தாரா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வராருன்னு சொன்னாங்க, அவர் வந்தாரா? இது வரைக்கும் யார் வந்திருக்காங்க? யாருமே வரலையே. செங்கோட்டையனால் கூட்டின்னு வர முடியல. செங்கோட்டையனால் அவர் கூட இருக்க எம்எல்ஏக்களே கூப்பிட்டு வர முடியலையே. 57 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எத்தனை பேர் போய் கடன்னு செங்கோட்டையன் வந்துட்டார், நாட்டில் புரட்சி வெடிச்சிடுச்சு அப்படின்னு போய் ரெசிக்னேஷனை சபாநாயகர்கிட்ட சமர்ப்பித்தவங்க எத்தனை பேர்? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. எக்ஸாமில் ஃபெயில் தான். ஆனால் கோவையில் செங்கோட்டையனை வரவேற்பதற்காக கூடின கூட்டம் இருக்கு இல்லையா, அதை நிராகரிச்சிட முடியுமா? கோவையில் கூடுற கூட்டம், அவரை கோபியில் கூடுற கூட்டம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை சாதாரணமாக சொல்ல. அந்த இளைஞர்கள்லாம் தாவேகா இளைஞர்கள், அவங்க வந்து செங்கோட்டையனை ஆர்வமாக வரவேற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எதிர்காலத்தை பார்க்குறாங்க, அந்த கட்சி மூலமாக ஒரு எதிர்காலத்தை பார்க்குறாங்க. அதுக்கு ஆட்கள் இருக்குது, ரைட்டுங்களா? விஜயோட ஒரு படத்துக்கு ஓப்பனிங்க்கு பூஜை போட்டு பட்டாசு வெடித்து பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஆட்கள் வந்து இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து பொலிட்டிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்கா? செங்கோட்டையன் வந்தவுடன் எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க, எத்தனை திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா? டிசம்பர் மாசத்துக்குள்ள இறுதி வடிவம் பெறும்ன்றாரு டிசம்பர் வரைக்கும். செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஏறக்குறைய இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை துரைமுருகனுக்கு இணையான ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்தார். ஆனாலும் கூட அவர் சொல்றாரு இல்லையா, டிசம்பருக்குள் எல்லாமே இறுதி செய்யப்படும், அதிருப்தியாளர்கள் உள்ள வருவாங்க, கூட்டணி விஷயங்கள் இறுதி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்றதுன்றது சாதாரணமான நிகழ்வாக பார்க்க. சார், மதிமுக எத்தனை வைகோ வெளியேறிய போது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வைகோவுக்காக. அந்த வைகோ கட்சி பிறப்பு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் கட்சி பிறப்பு. எத்தனை திமுக மன்றங்கள் வந்து எம்ஜிஆர் மன்றங்கள்னு சொல்லக்கூடிய திமுக மன்றங்கள், அது எம்ஜிஆர் மன்றம் திமுக மன்றம், எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் நின்னாங்க? வந்த இடைத்தேர்தல், உடனடியாக வந்த இடைத்தேர்தலில் நின்னாரு, கோயம்புத்தூரில் நின்னாரு, ஜெயிச்சாரு. நீங்கள் வந்த இடைத்தேர்தல் எதுலேயுமே நிற்கல, நாடாளுமன்ற தேர்தல் முழுசாக நடந்து அதுலேயும் நிற்கல. நீங்கள் வந்து கட்சியை நடத்திட்டு போகிறீங்க. இன்னைக்கு செங்கோட்டையன்ற ஒரு மிகப்பெரிய ஆள் வெளியில் வரும்பொழுது 52 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் வெளியில் வரும்போது எத்தனை பேர் திமுக அதிமுகலேருந்து வந்தாங்க? பேசலாம்.